வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்திய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்களும் RSS அமைப்பின் சடகோபன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். CBI இயக்குனர் ரஞ்சித் சின்ஹாவுக்கு எதிரான ஒரு வழக்கில் அவருடைய வீட்டுக்கு வந்தவர்களுடைய வருகை பதிவேட்டை என்னிடம் கொண்டு வந்தது கொடுத்தது யார் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, என்னால் தெரிவிக்க இயலாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் பிரசாந்த் பூஷன் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்னு என்று செய்தி சொல்லுது. யார் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டது. ஆனால் என்னால் அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த செய்தியை, அவருடைய அந்த நிலைப்பாட்டை சடகோபன் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான நிலைப்பாடு சார். ஏன்னா பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறத தன்னுடைய பல்வேறு பேருடைய முயற்சினால் அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கார். அதுக்கு பல பேர் உதவி இருக்கலாம். அரசாங்க அலுவலகத்தில் இருக்க உதவி இருக்கலாம், இல்லை எதிர்கட்சிக்காரங்க இருக்கலாம், நண்பர்கள் யாருனாலும் உதவி இருக்கலாம். அவங்களாம் சாதாரண மனிதர்கள். அந்த மாதிரி யார் அந்த தகவல்களை ஆதாரங்களை கொடுத்தார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தினா அவங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இன்னைக்கு. ஏன்னா பல IAS ஆஃபீஸர், பல உயர்ந்த ஒன்றும் இல்லை, மணலுக்கு திருட்ட தடுக்க போகிற அதிகாரிகள், போலீஸ் காவலர்கள் லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் ஆதாரம் கேட்பது சரியல்ல. பிரசாந்த் பூஷனுடைய நிலைப்பாடு சரியானதாகும். நீங்க எப்படி பாக்குறீங்க? நானும் அதை ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு பொதுநல வழக்குகளுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் யார் தங்களிடம் சொல்கிறார்கள் என்பதை சொல்ல தேவையில்லை, அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் போதுமானது. இது ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்குகிற ஒரு பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மிரட்டல், பயங்கரவாதம் ஒரு விதத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும், அடுத்த தடவை வேற இருக்கிற பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் துபேக்கு நடந்தது, அதுதான் சென்னையிலையும் நடந்திருக்கிறது, தமிழகத்திலையும் நடந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட செய்திகளை மறுப்பதற்கான உரிமையும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனா உச்சநீதிமன்றம் ஏன் கேட்குது, அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஏன் கேட்குது? தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல பொய்யான ஒரு லெட்ஜர், இந்த ரெஜிஸ்டர் சரியானதல்ல, ஏற்கனவே இருக்கிற எல்லா ரெஜிஸ்டர்ஸையும் நாங்க சமர்ப்பிச்சிட்டோம், இது உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிற, இது போலியானது என்று சொல்லப்படுகிற பொய்மைவாதத்துக்கு அவங்க இந்த மாதிரி சரி நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் இவர் கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களுடைய விருப்பமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீதி வெளியே வர வேண்டும் என்றால், ஊழல் செய்த நபர்கள் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக பொதுநல வழக்கிலே யார் தகவல் கொடுத்தார்கள் என்ற உண்மையை சொல்லுவது மிக மிக ஆபத்தாக முடியும். மிக ஆபத்தாக முடியும். அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்பவர்களுக்கான பாதுகாப்பையும் நீதிமன்றம் உறுதி செய்யும் அப்படின்னு நம்பலாமா? கண்டிப்பா உறுதி செய்யணும்.